பாடியை வாங்குவோம், ஏன்னா பாடியை வாங்க மாட்டோம். கோரிப்பாலை செல்லையில மறியல் பண்ணுவோம். கலெக்டர் இப்ப வரட்டும், ஓட்டு கேட்டு எல்லாரும் வரீங்களே, இப்ப வரட்டும். இது வீர விளையாட்டு தானே. களத்துக்குள்ள தானே எங்க அண்ணன் செத்தியா, எங்க அண்ணன் களத்துக்குள்ள தானே செத்தியா. இப்ப எல்லாரும் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நாங்க பாடியை வாங்குறோம். இப்ப பாடியை நாங்க வாங்க மாட்டோம். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணல, டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அண்ணன் களத்துல செத்து போயிட்டியாமான்னு டாக்டர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க. எங்க அண்ணன் களத்துக்குள்ளதான் செத்தியா, எங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல வந்து சாக கிடையாது, களத்துல செத்து தானே சொன்னாங்க. வந்து இந்த பையனை தூக்குங்கன்னு சொன்னாங்கல்ல, களத்துல தானே எங்க அண்ணன் செத்தியா. எங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல சாக கிடையாது. இப்ப கலைக்கு வரணும், வந்து சொன்னாதான் நாங்க வாங்குவோம், இல்லைன்னா பாடி நாங்க வாங்க மாட்டோம் சார். நாங்க அன்றாட வந்து ஒரு பையன் தான் சார், ஒரு பையன் தான். அவன் அன்றாட கூலி வேலை ஆட்டோ வீட்டிலே. அவங்க அப்பா வந்து வயசானவர், அவங்க அம்மா அப்பாவெல்லாம் யாரும் கட்டத்து வேலைக்கு போயிட்டு வயசானவங்க. அவன் ஒருத்தர் தான் வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டு வந்து சந்திச்சு. அப்ப அவனும் இல்ல, இந்த வீட்டை யார் பாக்குறது? இன்னும் எந்ததுமே அறிவிக்கல. அவன் களத்துல அங்க இறந்துட்டியா, ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே ஆரம்பிக்கல, எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல. இங்க வர்றதுக்குள்ள அங்கேயே இறந்துட்டியாமான்னு சொல்லிட்டாரு டாக்டரே சொன்னாரு. அதுக்கான எந்த களத்திலே செத்து போயிட்டியாமான்னு அவங்க தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு அரசாங்க வேலை, ஒரு நிதி உதவி கொடுங்க, அது போதும். அந்த பிள்ளை ஒரு பிள்ளை தான், அந்த பிள்ளை தான் அவங்க அப்பா அம்மாவே பார்க்கணும், வேற யாரும் இல்லை அவங்க வீட்டுல. இந்த பிள்ளை தான் பார்க்கணும். அதனால ஒண்ணு இந்த பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுங்க, இல்ல ஏதாவது ஒரு நிதி உதவி பண்ணி வேலை வாங்கி கொடுங்க. அந்த வீட்டுல யாருமே அவங்களை பார்த்துக்க ஆள் இல்லை, ஒருத்தி தான் இருக்கா. பாடிய வாங்க மாட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.